அண்மைச் செய்தி. டாஸ்மாக் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆணையிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த விவரம் என்ன? இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி எஸ் எம் ரமேஷ் மற்றும் லட்சுமணன் இன்று காலை விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை சார்பில் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லியிலிருந்து மூத்த வழக்கறிஞரும் ஆஜராக வாதிட்டார். அப்போது 41 எஃப்ஐஆர்கள் குறித்தும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இதில் இந்த வழக்கு தொடர்பான மனுதாரர் 2 பேர் பெயரும் எதுவுமே இல்லை என்றும் கேள்வி எழுப்பினார்கள். சீனியர் குறித்தும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இதனையெல்லாம் பிற்பகல் வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. பிற்பகல் வந்திருந்த பொழுது இந்த நீதிபதிகள் நீங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள், அதாவது அமலாக்கத்துறை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானது இல்லை என்றும் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சீல் வைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, வீடுகளுக்கும் அலுவலர்களுக்கும் எந்த அடிப்படையில் சீல் வைக்கிறோம் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் நாங்கள் சீலை எடுத்து விடுகிறோம் என்று அமலாக்கத்துறை சார்பில் சொல்லியிருந்தார்கள். அதேபோல் நோட்டீஸையும் அகற்றி விடுவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த பிற்பகல் மீண்டும் விசாரிக்க வந்தபோது ஒட்டப்பட்ட அந்த நோட்டீஸை அகற்றி விடுவதாகவும், அதே போன்று அவரிடம் பெறப்பட்ட பொருட்கள், அதாவது குறிப்பாக லேப்டாப் உள்ளிட்ட சில பொருட்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது. அந்த மின்னணு சாதன பொருட்களை திரும்ப ஒப்படைப்பு தயாராக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்றும், சீல் வைத்திருந்தாலும் அதை அகற்றிவிடும் என்றும் தெரிவித்தார்கள். இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கில் பின்னர் தீர்ப்பை இடைக்கால உத்தரவாக தீர்ப்பை வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதான வழக்கை 4 வார காலத்துக்கு தெரிவித்துள்ளனர். இந்த இடைக்கால உத்தரவு இன்னும் ஒரு சில நாட்களில் பிறப்பிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமலாக்கத்துறை சார்பில் மின்னணு சாதன பொருட்களை ஒப்படைப்பது மட்டுமில்லாமல் தாங்கள் ஒட்டிய நோட்டீஸையும் திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்ததன் மூலம் அமலாக்கத்துறை இந்த வழக்கிலிருந்து மிக பின்வாங்கியுள்ளது தெரிய வருகிறது. உத்தரவு குறித்த முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.